ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ராகவி சேனலில் மாசி மகம் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மகம் ஜெகமாலும் என்று கூறுவர். மாசி மாதம் என்றாலே வழிபாட்டிற்கு உரிய ஒரு மாதமாகும். ஒவ்வொரு மாதமும் மக நட்சத்திரம் வந்தாலும் இந்த மாதத்தில் வரக்கூடிய மக நட்சத்திரம் தனி சிறப்பானதாக கருதப்படுகிறது. ஏனென்றால் பார்வதி தேவி தக்ஷன் மகளாக அவதரித்த தினமாகும். சிவபெருமான் காமனை தகனம் செய்தார் மற்றும் விஷ்ணுவையும் முருகப்பெருமானையும் அன்று வணங்குவது சிறப்பானதாகும். ஆகவே நம் தேவைகள் அனைத்தும் நிறைவேற இந்த மாசி மக தினத்தன்று புனித நீராடி இறைவனை வழிபட வேண்டும். சில முக்கியமான ஆலயங்களில் தீர்த்தவாரி நடைபெறும். அப்போது நாமும் கலந்து கொண்டு நீராட வேண்டும். ஏனென்றால் வருண பகவான் பிரம்மகத்தி தோஷத்தால் கட்டுண்டு நீருக்கடியில் இருந்தார். அப்பொழுது சிவபெருமானை நினைத்து தியானித்தார். மனம் மகிழ்ந்த சிவபெருமான் வருண பகவானை விடுவித்தார். ஆகவே தனக்கு விடுதலை கிடைத்தது போல் இந்த மக நட்சத்திரத்தன்று நீராடி தங்களை வணங்குபவர்களுக்கு சகல தோஷங்களும் நீங்கி பாவம் போக்கி புண்ணியம் பெருக வேண்டும் என்று வரம் பெற்றார். ஆகவே அன்று விரதமிருந்து வழிபட வேண்டும். அப்படி வழிபடும் பொழுது சிறந்த பலனை நாம் பெறலாம். இந்த வருடம் 2025 மார்ச் 12ஆம் தேதி மாசி மாதம் 28ஆம் தேதி புதன்கிழமை அதிகாலை 2:15 மணிக்கு மக நட்சத்திரம் தொடங்கி மறுநாள் அதிகாலை 4 மணிக்கு முடிவடைகிறது. இந்த நன்னாளில் நீராடி விரதமிருந்து சிவபெருமானை விபூதியால் அலங்கரித்து வில்வத்தால் அர்ச்சனை செய்து அந்த விபூதியை நாம் தினமும் அணியும் பொழுது நோய்கள் தீரும், தடைகள் விலகும், வெற்றி உண்டாகும். தாயாரை வணங்குபவர்கள் குங்குமத்தால் அர்ச்சனை செய்யலாம். விஷ்ணுவை துளசியால் அர்ச்சனை செய்து வழிபடலாம். பிறவி என்னும் பெருங்கடலில் துன்பத்தால் அவதிப்படும் நம் ஆன்மா இறை அருட்கடலில் நிலைக்கச் செய்யும் நன்னாளே மாசிமகம் என்னும் புனித நீர்க்கடலில் நீராடுவதாகும். இந்த நாள் பித்ருக்களுக்கு மிகவும் உகந்த முக்கியமான ஒரு நாளாகும். அவர்களையும் நாம் அன்று வணங்கி வழிபட்டால் சிறந்த பலனை அடையலாம். நீர்நிலைகளுக்கு சென்று நீராட முடியாதவர்கள் ஒரு சொம்பில் சுத்தமான நீரில் சிறிது மஞ்சள் பொடி மற்றும் வாசனை திரவியம் மற்றும் வாசனை பூக்கள் இவைகளை சேர்த்து பூஜை அறையில் வைத்து அனைத்து நதிகளின் பெயர்களையும் கூறி அந்த நீரை தெளித்து கொள்ளலாம். அல்லது நாம் குளிக்கும் நீரில் சேர்த்து நீராடலாம். இவ்வாறு நாம் அனைவரும் செய்து இறைவனின் அருளை பெற்று வாழ்வில் வளர்ச்சியை அடைவோம். நன்றி.